அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சால்வ் த நான் லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 76ன்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி சார் நான் லீனியர் சொல்லலாம்னா பவர் 2 வந்தாலே அது நான் லீனியர் தான். ஸோ நான் லீனியர்னா மேபி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், தென் ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், தென் மிக்ஸ்டு காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்துச்சுனாலே அது நான் லீனியர்னு சொல்லுவோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏன் சார் குவாட்ராட்டிக் மெத்தட் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பவரே 2 தான் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எக்ஸ் ஆர் ஒய்யோட பவர் 2 கொடுத்துருக்கோம். அப்போ எய்தர் குவாட்ராட்டிக் ஃபார்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றணும் ஆர் குவாட்ராட்டிக் ஃபார்ம் இன் டேர்ம்ஸ் ஒய்க்கு மாற்றணும். ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் இன் டேர்ம்ஸ் எக்ஸ்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் plus bx plus c equals to 0 ஃபார்முக்கு இருக்கணும். இல்லைனா a y ஸ்கொயர் plus b y plus c equals to 0ன்ற ஃபார்முக்கு இருக்கணும். ஓகேங்களா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் இருக்கணும், இல்லை ஒய் ஸ்கொயர் டேர்ம் ஒய் டேர்ம் இருக்கணும். இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, கூட எக்ஸ் டேர்ம் இருக்குது. இந்த சேம் டைம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, அதே போதும் நமக்கு. அப்போ இந்த ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது பாசிபிளானா கண்டிப்பாக இதுவும் பாசிபிள் தான். ஆனால் நான் இதை சூஸ் பண்ணல, எக்ஸ் டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எப்படி மாத்திரம்னா 1 டைம் எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் ஒய் எலாங் வித் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ மைனஸ் ஒய் எலாங் வித் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 76 ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா மைனஸ் 76 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? 1 டைம் எக்ஸ் ஸ்கொயர் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி அதனோட வேல்யூ மைனஸ் ஒய் எலாங் வித் எக்ஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 76 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு மாற்றிக்கிட்டேன். இல்லைங்களா சார்? கம்பேர் பண்ணி பாருங்க. நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷனில் ஏ எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக இருக்கு, பிளஸ் பின்றது ஒரு கான்ஸ்டன்ட், கூட எக்ஸ் இருக்கணும், கரெக்டாக இருக்கு, பிளஸ் கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்கு. அப்போ இங்கே ஏக்கான வேல்யூ என்ன சார்? 1, பிக்கான வேல்யூ மைனஸ் ஒய், சிக்கான வேல்யூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 76. ஓகேங்களா? இப்போ இது குவாட்ராட்டிக் ஃபார்ம் மாற்றிட்டோம். ஸோ நமக்கு சொல்யூஷன் எப்படி சார் தெரியும்? எக்ஸோட வேல்யூ என்ன சார்? சொல்யூஷன் பொதுவாக மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இது ஜென்ரல் சொல்யூஷன் இல்லைங்களா? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மைனஸ் பி ஆல்ரெடி மைனஸ் ஒய் இருக்கு, இங்க மைனஸ் பி போடுறோம், அப்போ பிளஸ் ஒய்யா கன்வெர்ட் ஆயிரும். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், பிக்கு வேல்யூ மைனஸ் ஒய், அது ஸ்கொயர் பண்ண பிளஸ் ஆயிரும். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏக்கு வேல்யூ 1, சிக்கு வேல்யூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 76 இல்லைங்களா? டிவைடட் பை 2a, ஏக்கான வேல்யூ 1. சரிங்களா? இப்போ உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. y பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம் ஒய் ஸ்கொயர், மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். 76 இன்ட்டு 4 கேல்குலேட் ஒர்க் பண்ணி பாருங்க. 76 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 304 கிடைக்கும். ஸோ 304 டிவைடட் பை 2. இப்போ இது இன்னும் சிம்பிளை பண்ணுங்க. y பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 304 முன்னாடி கொண்டு வந்துட்டேன், பாசிட்டிவ் நம்பர், 4y ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அப்போ மைனஸ் 3 டைம் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இல்லைங்களா? தென் அடுத்து என்ன சார் பண்ணுவோம் யூஸ்ஃபுல்லா? இந்த டைம் எக்ஸ் இல்லைங்களா? ஸோ டேக் யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்கொயர் ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை கே ஸ்கொயர் அஷ்யூம் பண்ணிக்குவோம். கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 304 மைனஸ் 3y ஸ்கொயர் அஷ்யூம் பண்ணிக்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேக்கான வேல்யூ என்ன சார் அப்படின்னா ரூட் ஆஃப் 304 மைனஸ் 3y ஸ்கொயர்னு ஆகும் இல்லைங்களா? அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி கன்வெர்ட் ஆகுன்னு பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் ஆர் மைனஸ், இந்த ரூட்டோட என்டையர் வேல்யூ தான் நான் கேன்னு எடுத்துக்கிறேன். ரூட்டோட என்டையர் வேல்யூ k டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கேன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்.
ஓகே, இப்போ இந்த கே ஸ்கொயரை ரீரைட் பண்ணுறேன். ஸோ இந்த கே ஸ்கொயர் -3y ஸ்கொயர் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா +3y ஸ்கொயராக கன்வெர்ட் ஆயிரும், ஈக்குவல்ஸ் டு 304. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் சால்வ் பண்ண மாதிரி இந்த எக்ஸாம் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன் சார்னா இங்கே ஏ ஸ்கொயர் -b ஸ்கொயர் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் அந்த டேர்மை நம்ம a + b இன்ட்டு a - bன்னு மாற்ற முடியும். ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டான் நம்ம ஃபார்மெட்டில் a ஸ்கொயர் + b ஸ்கொயர்னு கொடுத்துட்டான், a ஸ்கொயர் + b ஸ்கொயர்னு கொடுத்துட்டோம். அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு சாத்தியம் இல்லை, இதில் மாற்ற முடியாது. சரிங்களா? அப்போ வேற ஏதாவது ஆப்ஷன் போக முடியுமான்னா கண்டிப்பாக வேற செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கே ஸ்கொயர் சம்மில் என்ன கொடுத்துருக்கோம், கே ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 304 - 3y ஸ்கொயர். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், சப்போஸ் கேன்ற ஒரு டேர்ம் மேபி ப்ளஸ் இல்லை மைனஸாக இருந்துச்சுன்னா, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3ன்னு கூட எடுத்துக்கலாமே, மேபி இது +3 இருக்கலாம், ஆர் மேபி -3 கூட இருக்கலாம். கே ஸ்கொயர்னு போகும்போது என்ன சார் ஆகும், ஆல் நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது ஆல் நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்ன்றது என்ன சார், கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். ஏன்னா கே ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பாக 0ஓட பெருசாக இருக்கும். சப்போஸ் எக்ஸாக்ட் 0வாக இருந்தால் கூட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். ஸோ கேன்ற நம்பர் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கே ஸ்கொயர்ன்றது கண்டிப்பாக பாசிட்டிவ். அப்போ கே ஸ்கொயரை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன் சார் இந்த மாதிரி நம்ம போகிறோம்னு கேட்டால் இது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இல்லை, அதனால் வேறு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான் போய் ஆகணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கே ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் 304 - 3 டைம் y ஸ்கொயர். கண்டிப்பாக இந்த டேர்ம் 0 விட பெருசாக தான் இருக்கும். ஏன்னா கே ஸ்கொயர் 0னா 304 - 3y ஸ்கொயர் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். இன்னும் இதை மாற்றி எழுதுனா 304 greater than or equal to 3 times y square. இடத்த மாற்றி எழுதிக்கிறேன். இது இன்னும் இடத்த மாற்றினா ஸ்வாப் பண்ணுறேன். ஜஸ்ட் அப்படியே ஸ்வாப் பண்ணினா ஆகும், 3y ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும், 304 இந்த பக்கம் வந்துடும். அப்போ greater than or equal toன்றது less than or equal to மாறிடும். ஸோ த்ரூ அவுட் 3ஆல் டிவைட் பண்ண என்ன சார் ஆகும், த்ரூ அவுட் 3ஆல் டிவைட் பண்ணால் y ஸ்கொயர் less than or equal to, சப்போஸ் 304 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 101 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக 101 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ த்ரூ அவுட் 3ஆல் டிவைட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 101 கிடைக்கும், லெஸ் தேன் ஈக்குவல் டு தான் போடும் இல்லைங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1030 100 இருக்கு. அப்போ √101 எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் சம்திங் வரும், கிட்டத்தட்ட 10 பாயிண்ட். அப்போ அப்ராக்சிமேட்டாக 10 விட குறைவாக தான் இருக்கும். எது சார், ஒய். நம்ம 1030 வேல்யூ கண்டுபிடிச்சா போதிங்க, எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு வேண்டியதில்லை. ஸோ ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூ 10 தாண்டாது, ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூ 10 தாண்டக்கூடாது. ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம ஒய்க்கான மேக்ஸிமம் வேல்யூ 10க்கு கீழே தான் இருக்குன்னு சொல்கிறோம். மேபி -10 இருக்கலாம், இல்லை -9 இருக்கலாம், -8 என்ன வேணா இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கே வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிக்க முடியும், ஒய்யோட டைரக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கே யூஸ் பண்ணி தான் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், கே கொடுத்துருக்கோம். கே ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் கே ஸ்கொயர் என்ன சார், கே ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்கோம் 304 - 3 டைம்ஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ கேக்கான வேல்யூ என்ன சார்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் √304 - 3y ஸ்கொயர். இப்போ நம்ம கேக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த கே வேல்யூ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். கேக்கு வேல்யூ இன்டீஜர் சொல்யூஷனாக தான் இருக்கணும், டெசிமல் இருக்கக்கூடாது. கேக்கான வேல்யூ இன்டீஜராக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் என்ன, ஒய்யோட வேல்யூ 10க்கு குறைவாக இருக்கணும். ஒய்யோட வேல்யூ 10க்கு குறைவாக இருக்கணும். நீங்கள் கேல்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, இதில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் பார்க்க முடியும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால கேக்கு நீங்கள் தட் மீன்ஸ் ஒய்க்கு பாசிட்டிவ் போட்டாலும் சரி நெகட்டிவ் போட்டாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒய் ஸ்கொயர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஒய்க்கு 0 போட்டு பாருங்க. சப்போஸ் ஒய்க்கு 0 போட என்ன சார் ஆகும், இந்த கேன்ற டைம் என்ன ஆகுன்னு பாருங்க, கே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √304 - 0 ஆகும். இதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குமானா டெசிமல்ல தான் ஆன்சர் கிடைக்கும். இது கேல்குலேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 0 சொல்யூஷனாக இருக்க முடியாது. சப்போஸ் y இஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன சார் கிடைக்கும், கேக்கான வேல்யூ
ப்ளஸ் ஆர் மைனஸ் 304. ஒய்க்கு 1 போடும்போது 3 கிடைக்கும். அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா டெசிமலில் தான் வேல்யூ கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 1 சொல்யூஷன் கிடையாது. சப்போஸ் y இஸ் ஈக்குவல் டு 2 செக் பண்ணி பாருங்க. ஸோ கேக்கான வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 304 மைனஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர்னா 4. ஸோ இதை செக் பண்ணி பாருங்க. அதாவது 304 மைனஸ் 12 போட்டிங்கன்னா 292. ஸோ 292 எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதாவது ரூட் ஆஃப் 292 கிடைக்கும். இதுக்கும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, இதுவும் சாத்தியம் இல்லை. அப்போ ஒய்க்கு 3 போட்டு செக் பண்ணி பாருங்க. ஒய்க்கு 3 போட்டிங்கன்னா கேக்கான வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 304 மைனஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 9. இதுக்கு சொல்யூஷன் இருக்கானா செக் பண்ணி பாருங்க. இதுக்கும் சொல்யூஷன் இருக்காது. ஸோ ஒய்க்கு 4 செக் பண்ணி பாருங்க. அப்போ கேக்கான வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 304 மைனஸ் 3 இன்ட்டு 4 ஸ்கொயர். கேல்குலேட் செக் பண்ணி பாருங்க. என்னோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 304 மைனஸ் 3 இன்ட்டு 4 ஸ்கொயர்னா 16 போட்டு பார்த்தீங்கன்னா 256 கிடைக்கும். 256. அப்போ 256க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கான கண்டிப்பாக இருக்கு. வேல்யூ 16. அப்போ y ஈக்குவல் டு 4ன்றது ஒரு சொல்யூஷன். y ஈக்குவல் டு 4 கரஸ்பாண்டிங்கான k வேல்யூ என்ன சார் கிடைக்குது? நமக்கு 16 கிடைக்குது y ஈக்குவல் டு 4க்கு. சிமிலர்லி 5 செக் பண்ணி பாருங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 5 செக் பண்ணீங்கன்னா கேக்கான வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 304 மைனஸ் 3 இன்ட்டு 5 ஸ்கொயர்னா 25. இதுக்கு செக் பண்ணி பார்த்தாலும் தட் மீன்ஸ் 304 மைனஸ் 3 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா 229 வரும். அதுக்கு ரூட் எடுத்தாலும் டெசிமலில் தான் கிடைக்கும். இதனோட வேல்யூவும் டெசிமலில் தான் வருது. ஸோ இதுவும் பாசிபிள் இல்லை. அடுத்து y ஈக்குவல் டு 6க்கு செக் பண்ணி பாருங்க. 6க்கு செக் பண்ணீங்கன்னா k is equal to plus or minus root of 304 minus 3 into 6 ஸ்கொயர் இல்லை 36 போட்டாலும் சரி. இதனோட வேல்யூ செக் பண்ணி பாருங்க. 304 மைனஸ் 3 into 36 போட்டு பார்த்தீங்கன்னா 196 கிடைக்குது. ஸோ 196 பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான கண்டிப்பாக இருக்கு. k is equal to 14. ஸோ k 14. Then y equal to 7 செக் பண்ணி பாருங்க. So k is equal to plus or minus root of 304 minus 3 into 7 square na 49. So இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டெசிமலில் தான் கிடைக்கும். கேல்குலேட் செக் பண்ணி பாருங்க. டெசிமலில் கிடைக்கும். அப்போ இதுவும் பாசிபிள் இல்லை. தென் y equal to 8 செக் பண்ணி பாருங்க. y equal to 8 செக் பண்ணா கேக்கான வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 304 மைனஸ் 3 into 8 ஸ்கொயர்னா 64. இதுக்கு செக் பண்ணி பாருங்க. 304 மைனஸ் 3 into 64. இதுக்கு 1112 கிடைக்குது. அப்போ இதுவும் டெசிமலில் தான் கிடைக்குது. அப்போ இதுவும் பாசிபிள் இல்லை. y is equal to 9 செக் பண்ணி பாருங்க. ஸோ k is equal to plus or minus root of 304 மைனஸ் 3 into 9 ஸ்கொயர்னா 81. அப்போ 304 மைனஸ் 3 இன்ட்டு 81 போட்டிங்கன்னா 61 கிடைக்குது. 61க்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இதுவும் டெசிமல் தான். இதுவும் சாத்தியம் இல்லை. அப்போ ஒரே ஆப்ஷன் லாஸ்ட்டில் y ஈக்குவல்ஸ் டு 10 நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். அப்போ கேன்றது 10க்கும் பாசிபிள் இருக்கலாம். அப்போ 304 மைனஸ் 3 இன்ட்டு 10 ஸ்கொயர்னா 100. ஸோ இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா 304 மைனஸ் 300. அப்போ ரூட் 4 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 2. அப்போ கேக்கு வேல்யூ 2. அப்போ 3 பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம எது சார் செக் பண்ணணும்? 10க்கு கீழே தான் செக் பண்ணணும். ஒய்யோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 தான் செக் பண்ணணும். நெகட்டிவ் செக் பண்ணுமானா வேண்டியதில்லை. ஏன் சார் நெகட்டிவ் செக் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும்போது ஆல் நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ். கடைசியாக நம்ம ஆன்சர் எழுதும்போது நெகட்டிவ் சேர்த்து எழுதுனா போதும். அப்போ y ஈக்குவல் டு 4க்கு பாசிபிலிட்டி. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு டைம் எழுதுங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 4. அது கரஸ்பாண்டிங்கான k வேல்யூ என்ன சார் நமக்கு கிடைச்சது? 16. தென் y இஸ் ஈக்குவல் டு தென் 6. அது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ 14. y ஈக்குவல் டு 6.
அது கரஸ்பாண்டிங்கான k வேல்யூ 14. தென் y ஈக்குவல் டு லாஸ்ட்டாக 10, அது கரஸ்பாண்டிங்கான k வேல்யூ 2. அப்போ 3 செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம முன்னாடி என்ன சார் அஷ்யூம் பண்ணோம், ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள் ஒரு டைம். எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு பாருங்கள், எக்ஸுக்கான வேல்யூ இங்கே வச்சுருக்கோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் கேலேயே வச்சுருக்கோம். இது அப்படியே ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். y ப்ளஸ் ஆர் மைனஸ் k பை 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது எக்ஸுக்கான வேல்யூ என்ன சார் வச்சுருக்கோம் நம்ம, x ஈக்குவல்ஸ் டு y ப்ளஸ் ஆர் மைனஸ் k டிவைடட் பை 2. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட்டை சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஒரு செட்டு, தென் இது ஒரு செட்டு, தென் லாஸ்ட் ஒரு செட்டு. அப்போ எக்ஸுக்கு y ப்ளஸ் ஆர் மைனஸ் கே போட்டு என்ன ஆகுன்னு பாருங்க, 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 டிவைடட் பை 2. ரெண்டாவது செட்டு போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பாருங்க, எக்ஸுக்கு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 14 பை 2. இது ரெண்டாவது செட்டு. மூணாவது செட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிவைடட் பை 2. ஸோ 3 செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 4 ப்ளஸ் 16 பை 2 ஒரு சொல்யூஷன், ஆர் 4 மைனஸ் 16 டிவைடட் பை 2 another solution. Similarly 6 ப்ளஸ் 14 பை 2 ஒரு சொல்யூஷன், ஆர் 6 மைனஸ் 14 பை 2 another solution. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் 2 பை 2 ஒரு சொல்யூஷன், ஆர் 10 மைனஸ் 2 பை 2 ஒரு சொல்யூஷன். அப்போ என்னன்னு பாருங்க, இது 12 பை 2ன்னு கிடைக்கும், ஆர் 8 பை 2. அப்போ 12 பை 2ன்னா 6ன்றது ஒரு சொல்யூஷனாக இருக்கணும், இல்லை ஆர் 4 ஒரு சொல்யூஷனாக இருக்கணும் இல்லைங்களா. அப்போ இங்கே நம்ம y ப்ளஸ் 10 போட்டாலும் சரி மைனஸ் 10 போட்டாலும் சரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கே என்னன்னு பாருங்க, ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு 6, ஒய்க்கு 10, அதே சமயத்தில் எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 10. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒய்க்கு ப்ளஸ் 10 போட்டாலும் சரி மைனஸ் 10 போட்டாலும் சரி ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. அப்போ இங்கே 6 இருக்கும், கரஸ்பாண்டிங் ஒய்க்கு மைனஸ் 10 கிடைக்கும், எக்ஸுக்கு 4, ஒய்க்கு மைனஸ் 10 கிடைக்கும். சிமிலர்லி இங்கே வாங்க, அப்போ 20 டிவைடட் பை 2 ஆர் 14ல் 6 போச்சுன்னா மைனஸ் 8 டிவைடட் பை 2. அப்போ என்னோட பாசிபிலிட்டிஸ் என்ன ஆகும் சார், 10 ஆர் மைனஸ் 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 10, தென் கரஸ்பாண்டிங் ஒய்க்கு வேல்யூ 6. எக்ஸோட வேல்யூ 10, ஒய்க்கு வேல்யூ 6, கமா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 4, ஒய்க்கான வேல்யூ 6. ஒன்ஸ் அகெயின் இந்த ஒய் பார்த்தீங்கன்னா 6 மட்டும் கிடையாது, மைனஸ் 6 போட்டாலும் இதே 14 தான் கிடைக்கும். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, 10 மைனஸ் 6, தென் மைனஸ் 4 மைனஸ் 6. அப்போ 8 சொல்யூஷன் ஆச்சுங்களா. தென் இந்த பக்கம் வாங்க, இப்போ 16 ப்ளஸ் 4னா 20 டிவைடட் பை 2, ஆர் 14, தென் 16 4 இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் 12 டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, 10 ஆர் இங்கே மைனஸ் 6 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 10, கரஸ்பாண்டிங் ஒய்க்கான வேல்யூ என்ன சார் கிடைச்சது, ப்ளஸ் 4. இங்கே ஒய்க்கான வேல்யூ ப்ளஸ் 4. அப்போ 10, கமா ஒய்க்கு வேல்யூ 4, கமா மைனஸ் 6, ஒய்க்கு வேல்யூ 4. அட் த சேம் டைம் 10, ஒய்க்கான வேல்யூ மைனஸ் 4ம் கிடைக்கும், தென் மைனஸ் 6, ஒய்க்கான வேல்யூ மைனஸ் 4ம் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் தி பாசிபிள் சொல்யூஷன்ஸ். டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 12 pairs of solution கிடைக்கும். 12 pairs of solutions. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சம்மு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முக்கு வரலை, ஆனால் இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் வந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.